திருச்சி மேற்கு தொகுதிக்கு அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் அக்டோபர் 17ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரான மரியம் பிச்சை சாலை விபத்தில் மரணமடைந்தார். இதையடுத்து காலியாக உள்ள திருச்சி மேற்கு தொகுதிக்கு அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திருச்சி மேற்கு தொகுதிக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், செப்டம்பர் 27ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை வாபஸ் பெற செப்டம்பர் 29ஆம் தேதி கடைசி நாள் என்றும், அக்டோபர் 13ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள காலி இடத்திற்கும் அக்டோபர் 13ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் செவ்வாய்க்கிழமை முதல் இத்தொகுதிகளில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன.